அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. என் குடும்பம் உயர்த்தப்படும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் அதை கனப்படுத்தி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த நாளே நான் சொல்ல நீங்க சொல்லணும். ஆமென். எதை சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும். நாம கிளிப்பிள்ள மாதிரி இன்னைக்கு நீங்க கதைக்க போறீங்க. அல்லேலூயா. பக்கத்துல பசங்க நான் இயேசுவின் பிள்ளை சொன்னீங்களா? ஆமென். இயேசுவின் பிள்ளை. அவர் நமக்கு எந்த குறை வைக்க மாட்டார். விஷயமாக நான் இன்று நாங்கள் வந்தது ஒரு தற்செயலாக. விஷயமாக குமாரனுடைய நண்பர் ஒருவர் இங்கே இருக்கிறார். அவருடைய பேர் எனக்கு தெரியாது. துஷாந்த் இருக்கிறார். அவர் திடீர்னு நம்ம நேற்று ஃபோனில் பேசின இருக்கிற அவர் சொன்ன இப்படி பாஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது, ஆகவே அவர் மூலமாக இந்த போதகர் இங்கே யார் பாஸ்டர் அந்த பாஸ்டர் பேர் சோமசுந்தரம். ஆகவே அவர்களுடைய உதவியோடு கூட இன்று தேவன் நம்ம இங்கே கொண்டு வர செய்தார். அல்லேலூயா. திட்டமிடப்படவில்லை, ஆனாலும் கர்த்தருடைய திட்டம். ஆமென். மனித திட்டம் அல்ல, தேவ திட்டம். அல்லேலூயா. மனுஷனுக்கு நல்ல திட்டங்கள் உண்டு, ஆனால் கர்த்தருக்கு அதை காட்டிலும் நல்ல திட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. அவை விசேஷமாக உங்களுக்கும் என்னுடைய சபை சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அவன் என்னை குறித்து அல்ல, அதாவது நாம் மகிமைக்குன்னு சில காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். இலங்கையிலே நாங்கள் கெத்செமனே காஸ்பல் சர்ச் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணாரா இல்லையா? ஜெபித்தாரா இல்லையா? ஜெபித்தாரா தூங்கினாரா? ஜெபித்தார். அல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கிற நேரம் தூக்கல்ல, ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்மை அந்த தேசத்திலே குடும்பமாக ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நான்